நாம் நிதானம் தவறாமல் நம்முடைய காலத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மணமகளே, நீ அந்த புறத்தில் இருக்கக்கூடிய எந்த குறைகளையும் எப்படி ஆடை மானத்தை மறைக்கிறதோ அதே போல நீ மறைத்து நீ வாழ வேண்டும். மணமகளே, நீ அதை போன்று நீ அதை மறைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆடை ஓமானம் காட்டுகின்றான். ஒரு மனிதன் ஆடை இல்லாத மனிதனை பற்றி அவர் தமிழில் சொல்வார்கள், ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் சொல்வது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதனும் அல்ல, அவன் மிருகத்துக்கு சமம் என்று சொல்லுவோம். ஒரு ஆடை எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவு அவருடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்து கொண்டே போகும். ஒரு மனிதர், ஒரு யாசம் கேட்கக்கூடிய மனிதர் அழுக்கு சட்டையோடு கந்தர மூலமாக திருமண வடிவத்துக்குள்ளே நுழைகின்றார். அவரை 2 தரப்பு தேர்ந்தவர்களும் அடித்து மிரட்டுகின்றார்கள். அவன் யோசிக்கின்றான், எதிரான நிலை, நம்ம ஆடைதானே காலங்கள் அடித்தவன் அங்கே சென்று ஒரு வண்ணாரத்திலே ஒரு ஆடையை 1 மணி நேரத்துக்கு வாடகை எடுத்து கொண்டு வந்து அந்த ஆடையை உடுத்திக் கொண்டு அங்கே உள்ளே வருகின்றான். இப்பொழுது பெண் வீட்டார் அழைக்கிறார்கள், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போல் தெரிகிறது. மாப்பிள்ளையில் அவன் பெண்ணாக தெரிகிறதாக இருவரும் அவனை அளவு கடந்து வரவேற்கின்றார்கள். அப்போது எடுத்துக் கொள்கின்றான், இந்த ஆடை தான் நம்மளை வரவேற்க செய்கிறது என்று அவன் நினைத்துக் கொண்டான். உண்மையில் அப்படித்தான். மனிதன் ஆடை கொண்டதால் அலங்கரிக்கப்படுகின்றான். ஒரு மனிதனுடைய ஆடையை பார்த்து இவன் ஆலிம்ஷாவா அல்லது வக்கீலா அல்லது மந்திரியா என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடியது ஆடைதான். அந்த அடிப்படையிலே ஆடையை நீ உயர்ந்த ஆடையாக, நல்ல ஆடையாக நீ உடுத்து நீ மென்மேலும் நீ உயர்ந்து செல்வாய் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆடை ஓமானம் காட்டிக் கொடுக்கின்றான். நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். ஒரு தடவை கூட அந்த உமாரியாலும் கலவுகின்றார்கள். நீண்ட ஆடை உடுத்துவதாக கலவுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு வந்து யா ரசூலல்லாஹ், நான் நீண்ட ஆடை உடுத்துவதாக நான் கலவுகின்றேன், என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு கல்வியானத்தை கொடுப்பதோடு மிகப்பெரிய பதவி கொடுக்க போகிறான் என்பதற்கு அடையாளமாகத்தான் உங்களுக்கு அல்லாஹ் ஆடையை நீண்ட ஆடை உடுத்து விடுவதாக நீ கடவு கட்டிக்கிறதாக சொல்லும் பொழுது உண்மையில் அப்படித்தான் நடந்தது. ஆக எப்படி ஆடை சாதாரண ஆடையாக இருந்தால் அதை கசக்குவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உயர்ந்த ஆடையாக இருந்தால் அதை கசக்குவது சோப்புவது லேசாக இருக்கும். அதே போலதான் உயர்ந்த ஆடை உடுத்து வந்தால், உயர்ந்த குணத்தை நாம் கொண்டு வந்தால் சில சங்கங்களும் லேசாக அது போய்விடும். ஏன்னா லேசாக ஆகிவிடுவது. அதற்காகத்தான் அல்லாஹ் ஆடையை ஓமானம் காட்டி கூறுகின்றான். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த வார்த்தையை கூறி நான் புரிந்து கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத்து செய்வானாக என்று ஸல்லல்லாஹு கூறுகிறார். பரக்கத்து என்றால் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அதற்கு பரக்கத்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் நாம் சொல்லுவோம் பரக்கத்து என்று சொன்னால் அபிவிருத்தி என்று சொல்லுவோம். ஆனால் அது அபிவிருத்தி அல்ல. அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு உங்கள் இருவரை வாழ்க்கையில் செழிப்பாக்குவானா என்று சொன்னால் பரக்கத் என்ற வார்த்தைக்கு அபிவிருத்தி என்றுதான் நாம் தமிழில் அர்த்தம் செய்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. 1000 ரூபாய் செய்யக்கூடிய வேலையை 1 ரூபாய் செஞ்சு கொடுக்கும். இதுக்குத்தான் பரக்கத். குறைவான சம்பளம் வாங்கக்கூடியவன் நிறைவாக வாழ்வான். இதுவும் பரக்கத். நிறைய சம்பளம் வாங்கி ஆனால் பார்க்கக்கூடியவனுக்கு பரக்கத்து இல்லை. குறைவா இருந்தாலும் இறைவனை நினைத்து தியானத்தோடு வாழ
வாழக்கூடிய குறைவான சம்பளக்காரனும் அவன் நிறைவான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை பிற மக்களுக்கு பார்க்கும் பொழுது சிரிப்பான வாழ்கிறார்களாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவனை மாற்றி ஒரு உதாரணம் சொல்லி நான் முடித்து கொள்கின்றேன். மதீனா நபராவிலே மஸ்ஜித் நபவியிலே அபூ ஹுரைரா அவர்களுடைய வருகின்றார்கள். இதனால கடுமையான பசி தாங்க முடியல. யாராவது பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னாக்க என்ன காரணக்க பசிதான். சாப்பாடு நேரத்தில் வந்து பசிதான். யார் வீட்டையாவது நல்ல சாப்பாடு இல்லைனாக்க அவர் என்ன செய்வாங்க, நேரம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வந்து அவர் கூட்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அபூ ஹுரைரா பள்ளிவாசலுக்கு வராங்க. அதற்கு பின்னால அதுக்கு அபூ ஹுரைரா தான் வராங்க. அவங்களுக்கு கம்மியான பசி, அதுக்காக வந்தாங்க. இப்ப அபூ ஹுரைரா பார்த்து அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, என்ன அபூ ஹுரைரா என்ன விஷயம் பள்ளியாசல் வந்தீங்க? உடனே சொன்னாங்க, அக்ரீனி யா அபா பக்கர் என்று அறிவு சொல்றாங்க. அக்ரீனி என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் உண்டு. ஒரு அக்ரீனி என்ற அர்த்தம் எனக்கு உறுதி காட்டுங்கிற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அக்ரீனாக்க எனக்கு விருது கொடுங்க, பசியா இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆனா இவர் சொன்ன உடனேயே அபூ ஹுரைரா சொன்னாங்க, இவருக்கு ஓதி காட்ட சொல்றாரு. சூரத்தை பக்கம் ஓதி காட்டாங்க, பெரிய சூழல் ஓதி காட்டாங்க. அவரால் இதுக்கு பதில் சொல்ல முடியல. இதற்கு இதான பதில், அதனால பேசாம உட்காந்துட்டாரு. அபூ ஹுரைரா ஓதிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில உமர் தலைமுறை வந்தாங்க. அவங்களும் பசியோட உள்ள வராங்க. இப்ப உமர் கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா பார்க்கறாங்க. அபூ ஹுரைரா பார்க்கறாங்க, அபூ ஹுரைரா என்ன விஷயங்கிறாங்க. உடனே அவங்களா சொல்ல நினைக்கிறாங்களோ நினைச்சு அக்ரீனி அவங்க நிறைய பசியா இருக்குது, சாப்பாடு கொடுக்குன்னு அர்த்தம் சொன்னாரு. அப்ப அபூ ஹுரைரா பார்க்கறாங்க, ஓதி காட்டிட்டு இருக்காங்க. என்ன நீங்க சூழல் பக்கம் ஓதி காட்டீங்களா? சொல்ல ஆளுங்க ஓதி காட்டு அப்படி அர்த்தம் ஓதி காட்டுவாங்க. இப்ப ஒரு தர்மசேனா போச்சு. முதல்ல இவர் சொன்னாரு, அதுக்கு அது இருந்தாங்க. அந்த ரெண்டாவது உண்மைதான். எந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இரண்டாவது முறையாக உமர் தலைவராக இருந்தாங்க. தர்மசேனா போச்சு. மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உள்ளே வந்தார்கள். பசியும் வந்தார்கள். கேட்டார்கள், என்ன அபூபக்கர், என்ன உமர், என்ன அபூபக்கர், என்ன பதில் போது அபூ ஹுரைரா முந்தி சொன்னாங்க, அக்ரீனி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டாங்க. அவங்க முகத்தை பார்த்தாங்க. முகத்துல மாற்றம் தெரிஞ்சு, பசியுடைய வேகம் தெரிஞ்சு. இதை பார்த்த உடனே பசியா இருக்கிறவங்க கூட தெரியுது அப்படின்னு ரெண்டு முகத்தையும் போட்டு வந்து பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெண்மணி ஒரு கிண்ணத்துல பால் போட்டுருந்தாங்க. இந்த பாலை பார்த்த உடனேயும் அபூ ஹுரைரா தலைமை சந்தோஷமா போயிடுச்சு. அவங்க தான் கொடுக்க போறாங்க, நம்ம தான் கேட்டா முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அந்த திண்ணை தோழனை அழைத்துக்கு வாங்க சொன்னாங்க. அன்றைக்கு திண்ணை தோழன் 80 பேர் இருந்தாங்க. என்னன்னா 80 பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பால் கிடைக்காதா அப்படின்னு ஒரு வகையான ஏக்கத்திற்கான. அப்ப அபூ ஹுரைரா பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா ஒவ்வொருக்காக பாலை குடிக்க கொடுங்க. இப்ப வரையிட்டாங்க, இதுல ஏதோ மருத்துவ எடுத்துக்கொண்டு அந்த 80 பேருக்கும் ஒவ்வொருக்காக பாலை கொடுத்தாங்க. எல்லாரும் வயிறாக குடித்தார்கள். குடித்து விட்டு மனிதன் குடித்தார்கள், அவருக்காக குடித்தார்கள். குடித்து முடித்தது பின்னால இப்ப ரசூலா கேட்டாங்க, அபூ ஹுரைரா எல்லாரும் குடிச்சிட்டாங்களா? குடிச்சிட்டாங்க. பால் எப்படிங்குது? யாரும் சொல்லலாம், எப்படி வாட்டமோ அப்படித்து அதை மாற்றப்படுங்க. சரி நீ குடிங்க. ஒன்னு அவர் குடிச்சாரு, இன்னும் குடிங்க குடிச்சாரு, இன்னும் குடிங்க குடிச்சாரு. எல்லாம் வயது நடந்துருச்சு. அதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு குடித்து குடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தானே பரக்கத்து. ஒரு கிண்ணத்தில் பால் 80 பேருக்கு மேல அவங்க குடித்தாங்கன்னு சொன்னால் இதற்கு பேர் தான் பரக்கத்து. இந்த பரக்கத்தை இந்த சமுதாயத்துடைய நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தர வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துக்கள் மூலமாக பரக்கத் செய்வார் வாசிக்கிறார்கள். அந்த துஆவையோடு நாம் கூறுவோம். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் நிறைவாக கொடுத்து சுபிச்சமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்த தருவானாக. ஆரத்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.